அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தை சந்திப்புடன் மகிழ்கிறேன். நான் எழுதிய நூல் உலகச் சுற்றுலாவும் உள்ளூர் சுற்றுலாவும். இதில் இரு கட்டுரைகளை சேர்த்து சொல்கிறேன். கொச்சுவேலி கடற்கரையும் மிதக்கும் உணவகமும், அதுவும் கேரளா கொச்சுவேலி பீச்சில் பெண் சிற்பங்கள். கேரளா திருவனந்தபுரத்தில் சங்குமுகம், கோவளம், கொச்சுவேலி ஆகிய கடற்கரைகள் இருக்கின்றன. இதில் கோவளம், கொச்சுவேலி இரண்டுக்கும் சென்று வந்தோம். கணவரின் நண்பர் தனது காரில் அழைத்து சென்றார். 2 நாட்கள் பல இடங்களை பார்த்தோம். அங்கே என்னை கவர்ந்ததில் கொச்சுவேலி கடற்கரையும் ஒன்று. மிக அமைதியாக, ஆரவாரம் இல்லாமல் இருக்கு. முன்புறம் பூங்கா, அங்கேதான் பள்ளி பிள்ளைகள் விஜயம். ஏதோ பொட்டானிக்கல் கார்டன் போல பலவித வண்ணப்பூக்கள். இங்கே கற்சிற்பங்களும் ஸ்பெஷல். மிக விஸ்தாரமான இந்த பீச்சில் போட்டிங்கும், அதாவது கொச்சுவேலி லாகூனில் மிதக்கும் ஹோட்டலும் இருக்குது. இரண்டும் ஸ்பெஷல். பூங்காவிலிருந்து பீச்சுக்கு செல்லும் வழியின் இந்த மிதக்கும் ஹோட்டல் இருக்குது. அந்த மரப்பாலத்தில் இருந்து பார்த்தா தூரத்தில் ஒரு அழகான வீடு. ஆனால் என்ன, லேக் பூரா வெங்காய தாமரைகள் ஆக்கிரமிப்பு. கடற்கரைக்கு உரிய இலக்கணத்தோடையே பீச்சு சுத்தமாக இருக்குது. குடைகள், சேர் எல்லாம் போட்டு பிக்னிக் ஸ்பாட் போல் இருக்குது. அங்கே விற்கிற எல்லாம் வாங்கினா சாப்பிட அங்கே உட்காரலாம். அதர்வைஸ் நாட் அலவுடு. பேட்மேன், ஸ்பர், மிக்கி மவுஸ் கொத்து கொத்தாக கட்டி தொங்குகிறார்கள். கயிற்றில் அழகாக முறைத்தபடி. பழம்பொரி வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் அசட்டு தித்திப்பு தான், ஆனாலும் ஏதோ ஒரு ருசி. அலைகள் ஏதோ செய்தி சொல்வது போல மாறி மாறி அடித்து கொண்டிருந்தன. அசந்தர்ப்பமாய் சுனாமி ஞாபகம் வந்தது. கொஞ்சம் நனைந்து விட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஹோட்டல் சோழா திரும்பினோம். சென்னை மெரினா அளவு கூட்டமில்லை. கேரளக்கரை மக்களையும் அவர்கள் அன்பையும் கடற்கரையையும் மறக்கவே முடியாது. அவ்வளவு அழகான இடங்கள். அடுத்தது கேரளா கொச்சுவேலி பீச்சில் பெண் சிற்பங்கள். கேரளாவில் கோவளம் பீச் தான் வெளிநாட்டினரிடையே பிரபலம். ஆனால் கொச்சுவேலி பீச் மிக அற்புதமான இடம். வேலி பீச் என்றும் வேலி லாகூன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். திருவனந்தபுரம் சென்றிருந்த போது நண்பர் ஒருவர் எங்களை கொச்சுவேலி பீச்சுக்கு அழைத்து சென்றார். மிக அழகும் அமைதியும் உள்ள இடம். அலைகள் கூட மென்மையாக ஆர்ப்பரிக்கின்றன. முதலில் ஒரு பூங்காவும் அந்த பூக்களுக்கு ஈடாக அதனூடே நிறைய கல் சிற்பங்களும் பூத்திருந்தன. ஒரு மிதவை பாலமும் மிதக்கும் ரெஸ்டாரண்ட்டும் மணற்திட்டுக்கள் சூழ்ந்த நன்னீர் ஏரியும் அழகு. ஏரியில் ஒரே வெங்காய தாமரைகள். என்னை மிகவும் கவர்ந்தது அங்கே செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்கள். அந்த சிற்பங்களை செதுக்கியவர் பிரபல சிற்பி கனயி குஞ்சிராமன். மனிதர்களின் ஒவ்வொரு நிலைகளையும், குறிப்பாக பெண்களை பிரதிபலிப்பதாக இருந்தது அனைத்து சிற்பங்களும். ஒரு தாதியாய், தெய்வமாய், பெண்ணாய் அனைத்து பரிமாணங்களிலும் செதுக்கியிருந்தார். 2 கற்சிற்பங்கள் ஆண் பெண் உறவு நிலைகளையும் பிரதிபலித்தன. விடுமுறை தினம் என்பதால் பள்ளி குழந்தைகளின் கூட்டமும் பார்க்கும் மக்களின் கூட்டமும் அதிகம் இருந்தாலும் இறைச்சலில்லாத ஒரு தன்மை எங்கும் நிறைந்திருந்தது. பூக்களுக்கு இணையாக மக்களும் பூத்திருந்தார்கள். சிற்பங்களும் தனித்துவத்தோடு காட்சியளித்தன. கேரளா சென்றால் தவறவிடக்கூடாத இடங்களில் கொச்சுவேலி பீச்சும் ஒன்று. சிற்பங்களின் நளினத்தையும் அதன் அமைதியையும் ஆழத்தையும் அனுபவித்து பாருங்கள், புரியும். நன்றி.